ஸோ கைஸ் we all know நம்மளோட அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் வந்து தன்னோட டைட்டில் வந்து ரெசல்மேனியா 41 நைட் 2 மெயின் இவெண்ட்ல வந்து தோத்துட்டாரு அகேன்ஸ்ட் ஜான் சீனா. ஸோ கோடி ரோட்ஸ் வந்து அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் வந்து தோத்ததுக்கு அப்புறம் இன்னும் வந்து ரிட்டர்ன் பண்ணல WWE இன்னும் வந்து WWE வந்து வரல. ஸோ இந்த வீடியோல வந்து நம்மளோட அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸோட ரெசல்மேனியா 42 வரைக்கும் ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். ஸோ கோடி ரோட்ஸ் வந்து மறுபடியும் அந்த அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் வந்து ஜெயிப்பாரா மாட்டாரா, யார் கூடலாம் வந்து மேட்ச் பண்ணுவாரு ரெசல்மேனியா 42 வரைக்கும், அது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். WWE அடுத்த PLE வந்து பேக்லெஸ்ஸா வந்து இருக்க போது அங்க வந்து நம்ம கோடி ரோட்ஸ் வந்து வரமாட்டாரு மோஸ்ட் ப்ராபபிலி. ஏன்னா அங்க வந்து நம்ம ராண்டி ஆர்டன் வர்சஸ் ஜான் சீனாக்கான அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் மேட்ச் வந்து நடக்க போது ஒன் லாஸ்ட் டைம். பேக்லெஸ்ல வந்து கோடி ரோட்ஸ் வந்து வரமாட்டாரு. பேக்லெஸ்க்கு அப்புறம் நடக்க போற ஸ்மாக் டவுன்ல வந்து கோடி ரோட்ஸ் வந்து அட்வர்டைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ கோடி ரோட்ஸ் வந்து அங்க வந்து வரலாம். தென் பேக்லெஸ்க்கு அப்புறம் வந்து நடக்க போது மணி இந்த பேங்க். ஸோ மணி இந்த பேங்க்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நம்மள கோடி ரோட்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாரு. மேலேயே வந்து கோடி ரோட்ஸ் வந்து வந்துடுவாரு WWE. மணி இந்த பேங்க் 2025ல வந்து கோடி ரோட்ஸ் வந்து கம்பீட் பண்ற மாதிரி வந்து எதுவுமே வந்து சினாரியோ வந்து கிரியேட் ஆகல. ஸோ மேபி கோடி ரோட்ஸை கூட வந்து இந்த மணி இந்த பேங்க் மென்ஸ் லேடர் மேட்ச்ல வந்து WWE வந்து ஆட் பண்ணலாம். பட் ஐ டோன்ட் திங்க் இங்க வந்து கோடி ரோட்ஸ் வந்து அந்த மென்ஸ் லேடர் மேட்ச்ல வந்து கம்பீட் பண்ண போறாரு. ஏன்னா இங்க வந்து நிறைய சான்சஸ் இருக்கு இந்த மணி இந்த பேங்க் வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேலதான் வந்து கேஷ் இன் பண்ண பார்ப்பாங்க. அண்ட் ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த மணி இந்த பேங்க் 2025 வந்து ஜெயிக்கிறதுக்காக இங்க வந்து நம்மளோட செத் ராலன்ஸ் அண்ட் பிரான் பிரேக்கர் வந்து ஃபேவரா இருக்காங்க. செத் ராலன்ஸ் வந்து ரொம்ப வந்து ஃபேவரா இருக்காரு இந்த மணி இந்த பேங்க் 2025 வந்து ஜெயிக்கிறதுக்காக. ஸோ மணி இந்த பேங்க் 2025 வந்து கோடி ரோட்ஸ் வந்து ஜெயிக்கிற மாதிரி இல்லை. ஸோ WWE அடுத்த பேப்பர் வந்து நைட் ஆஃப் சாம்பியன்ஸ். ஸோ இங்க வந்து நிறைய வந்து சான்ஸ் இருக்கு WWE வந்து கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங் வந்து பண்ணுவாங்கன்னு. இந்த கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்ல வந்து நம்மளோட கோடி ரோட்ஸும் வந்து ஆட் பண்றது வந்து நிறைய சான்ஸ் இருக்கு. கோடி ரோட்ஸும் வந்து கம்பீட் பண்றதுக்கு வந்து நிறையவே வந்து சான்ஸ் இருக்கு. கோடி ரோட்ஸ் வந்து கம்பீட் பண்ணுவார். கிளாஸ் ஆஃப் சாம்பியன் சவுதி அரேபியாவில் வந்து நடக்கும் போது ஸோ அங்கே வந்து போயிட்டு அதை வந்து ஃபைனல் வந்து கம்பீட் பண்ணலாம். அங்கே வந்து கோடி ரோட்ஸ் வந்து ஜெயிக்கிறதுக்கும் வந்து நிறைய வந்து சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த கிங் ஆஃப் த ரிங் வந்து ஜெயிச்சிருவாரு கோடி ரோட்ஸ். ஸோ அந்த கிங் ஆஃப் த ரிங் வந்து ஜெயிச்சா ரீசெண்டாக WWE வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிங் ஆஃப் த ரிங் வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் இல்லைன்னா அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்கான ஒரு மேட்ச் வந்து தருவாங்க சம்மர் ஸ்லாம்ல. ஸோ கோடி ரோட்ஸ் வந்து அந்த கிங் ஆஃப் த ரிங் வந்து ஜெயிச்சிருவாரு. ஸோ அவருக்கு வந்து அன்டிஸ்பியூட்டட் டைட்டிலுக்கான மேட்ச் வந்து கிடைச்சிரும். ப்ராபபிலி சம்மர் ஸ்லாம் நைட் 2 மெயின் இவெண்டா வந்து இது இருக்க போது ஜான் சீனா வர்சஸ் கோடி ரோட்ஸ்க்கான அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் மேட்ச். இங்க வந்து நம்மளோட கோடி ரோட்ஸ் வந்து மறுபடியும் வந்து தோத்துருவாரு. ஏன் தோப்பாருன்னா நம்மளோட ராண்டி ஆர்டன் வந்து காஸ் பண்ணலாம். ஏன்னா நம்மளோட ராண்டி ஆர்டன் வந்து எப்படி இருந்தாலும் பேக்லாஸ்ல வந்து ஜெயிக்க போறது இல்லை நம்மளுக்கே வந்து தெரியும். நான் மட்டும் வந்து தோத்துட்டேன் நீ வந்து ஜெயிக்கலாமான்னு கோடி ரோட்ஸ் வந்து காஸ் பண்ணலாம் நம்மளோட ராண்டி ஆர்டன். அதுக்கப்புறம் வந்து நடக்க போது கிளாஸ் இன் பாரிஸ். ஸோ அங்க வந்து WWE வந்து ஏதாவது வந்து பெருசா வந்து பண்ணலாம். அங்க வந்து நம்மளோட கோடி ரோட்ஸ் வர்சஸ் ராண்டி ஆர்டனுக்கான மேட்ச் வந்து WWE வந்து புக் பண்ணலாம். அண்ட் அங்க வந்து ஹீல் சூப்பர் ஸ்டார் வந்து ஜெயிக்கிறது வந்து நிறைய வந்து சான்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் மேட்ச்னா ஹீல் சூப்பர் ஸ்டார் வந்து ஜெயிச்சிருவாங்க. ஸோ அங்க வந்து ராண்டி ஆர்டன் வந்து ஜெயிக்கிறது வந்து நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ ராண்டி ஆர்டன் வந்து அந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிருவாரு. ஸோ கிளாஸ் இன் பாரிஸ்க்கு அப்புறம் வந்து நடக்க போது கிரவுன் ஜூல், அதுவும் வந்து ஆஸ்திரேலியாவில் WWE வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு PLE வந்து பண்ணுவாங்க. ஸோ அது வந்து WWE வந்து ரொம்ப வந்து ஹைலி வந்து அட்வர்டைஸ் பண்றாங்க. ஸோ அந்த ஆஸ்திரேலியா PLEக்காக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜான் சீனா வந்து ஹைலி வந்து WWE வந்து அட்வர்டைஸ் பண்றாங்க. ஸோ அங்க வந்து நிறைய வந்து சான்ஸ் இருக்கு ஜான் சீனா வந்து ஒரு பெரிய மேட்ச்ல வந்து தன்னோட டைட்டில் வந்து டிஃபெண்ட் பண்ணுவார்னு. ஸோ மேபி வந்து நம்ம வந்து மறுபடியும் வந்து பார்க்கலாம் ராண்டி ஆர்டன் வர்சஸ் ஜான் சீனாக்கான மேட்ச் பார்ட் 2. அண்ட் அந்த மேட்ச்ல வந்து நம்மளோட ராண்டி ஆர்டனை கோடி ரோட்ஸ் வந்து காஸ் பண்ணிடுவார். ஸோ அங்க வந்து ராண்டி ஆர்டன் வந்து தோத்துருவாரு. அதுக்கப்புறம் வந்து நடக்க போது சர்வைவர் சீரிஸ். ஸோ அங்க வந்து வார் கேம்ஸ் வந்து நடக்கலாம். மேபி ஜான் சீனா கூட வந்து ராண்டி ஆர்டன் வந்து ஜாயின் ஆயிடலாம். ஏன்னா ராண்டி ஆர்டன் வந்து ஹீலா வந்து மாறிடுவாரு கோடி ரோட்ஸ் வந்து காஸ் பண்ணதுக்கு அப்புறம். கோடி ரோட்ஸ் டீம்ல வந்து பேபி ஃபேஸ் சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் வந்து இருப்பாங்க. மேபி ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து இருக்கலாம். ரோமன் ரெயின்ஸ், CM பங்க் அவங்களாம் வந்து இருக்கலாம். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வார் கேம்ஸ் 2025 வந்து தரமா வந்து இருக்கலாம். ஏன்னா நிறைய பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் வந்து கம்பீட் பண்ணலாம். அண்ட் அந்த வார் கேம்ஸை வந்து மோஸ்ட் ப்ராபபிலி நம்மளோட ஃபேஸ் டீம் வந்து ஜெயிக்கிறது வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அவங்க தான் வந்து ஜெயிப்பாங்க இந்த வார் கேம்ஸை. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியா வந்து நடக்க போது ரூத்லெஸ் அக்ரேஷன் டிசம்பர்ல. ஸோ இது வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, ரூமர்ஸ் வந்து போகுது. ஸோ ரூத்லெஸ் அக்ரேஷன் வந்து நடக்க போது டிசம்பர்ல. ஸோ அந்த ரூத்லெஸ் அக்ரேஷன் பேப்பரிவில் வந்து மேபி வந்து WWE வந்து ராண்டி ஆர்டன் வெர்சஸ் ஜான் சீனா வெர்சஸ் கோடி ரோட்ஸ்க்கான ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வந்து புக் பண்ணிடுவாங்க ஃபார் த அன்டிஸ்பியூட்டட் டைட்டில். அண்ட் அங்கே வந்து நம்ம ராண்டி ஆர்டன் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு டைட்டில் வந்து ஜெயிப்பாரு. ஸோ ஒரு 15 டைம் சாம்பியனா வந்து ஆயிடுவாரு. அண்ட் அங்கிருந்து நம்மளோட ஜான் சீனாவோட ஃபேர்வெல் டூரும் வந்து முடிஞ்சிடும், நல்லபடியாக வந்து நடந்து முடிஞ்சிடும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நிறைய சான்சஸ் இருக்கு ரெசல்மேனியா 42ல வந்து
வந்து ராண்டி ஆர்டன் வெர்சஸ் கோடி ரோட்ஸ்க்கான மேட்ச் வந்து நடக்கலாம்னு. ஸோ அங்கே வந்து நம்மளோட கோடி ரோட்ஸ் வந்து ஃபைனலி ராண்டி ஆர்டனை வந்து தோக்கடிச்சு அந்த அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் வந்து மறுபடியும் வந்து ஜெயிச்சிருவாரு. ஒரு வருஷம் வந்து போராடி அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கோடி ரோட்ஸ் வந்து மறுபடியும் அந்த அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் வந்து ஜெயிச்சிருவாரு. ஸோ இதுதான் வந்து கோடி ரோட்ஸோட அடுத்த 1 இயர்க்கான ஒரு ஃபியூச்சர் பிளான். ஸோ இன்னும் வந்து நீங்கள் வந்து ரோமன் ரெயின்ஸோட ஃபியூச்சர் பிளான் வந்து பார்க்கலன்னா அதை வந்து பார்த்துருங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி WWE கண்டென்ட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.